டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா யூனிட் 4ல மேத்யூ அர்னால்டு எழுதின த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படின்ற ஒரு ஒர்க்கை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த எஸ்ஏ வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்றாங்கன்னா 1880. ஸோ 1880ல பப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஒர்க்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயம். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. எஸ்டிமேட் அப்படின்னா ரியல் எஸ்டிமேட்னா என்ன, பர்சனல் எஸ்டிமேட்னா என்ன, ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தோன்னா இவர் வந்து டீட்டெயில்டா பேசுறாரு. அடுத்தது அவர் அடுத்ததா பேச வர விஷயம் என்ன அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட். ஸோ டச் ஸ்டோன் மெத்தட் இதுல எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த 2 கான்செப்ட் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஸ்ஏல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவர் வந்து எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா போயட்ரி அப்படின்றது கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. ஒரு போயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். ஸோ இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினா கூட நமக்கு வந்து கேட்கலாம். இவர் வந்து மேத்யூ அர்னால்டு வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரிட்டிக்ஸ்னு சொல்லலாம். கிரிட்டிக்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மேல இருக்கிற ஒரு கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இவர் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் போயட்ரி அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்தது என்ன விஷயத்த சொல்றாருன்னா சயின்ஸ் பத்தி பேசுறாரு. ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அக்கார்டிங் டு அர்னால்டு அர்னால்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் இஸ் அ இன்கம்ப்ளீட் வித்தவுட் போயட்ரி. போயட்ரி இல்ல அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றது ஒரு இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அது ரிலீஜியனா இருக்கட்டும், பிலாசபியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இஸ் பேசிக் போயட்ரி. ஸோ நம்ம சப்போஸ் ஒரு ரிலீஜியனையோ இல்ல வந்து பிலாசபியோ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது போயம் வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அல்டிமேட் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்ல வர்றது எதுனா போயட்ரி அப்படின்னு சொல்றாரு மேத்யூ அர்னால்டு. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு போயமை எப்படி வந்து ஒரு குட் போயமா பேட் போயமா, இது வந்து ஒரு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு போயம் நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 3 எஸ்டிமேட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எஸ்டிமேட் அப்படின்னா ரியல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்னு ஒன்றும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா வந்து எஸ்டிமேட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போயம் வந்து குட்டா இல்ல பேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மூணு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கரெக்டா நம்ம வந்து ஒரு குட் போயம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிட முடியாது அப்படின்றதையும் மேத்யூ அர்னால்டு என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. அப்போ இந்த 3 விஷயத்த வச்சு நம்ம வந்து ஒரு போயம் வந்து குட் போயமா பேட் போயமான்னு கன்சிடர் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றத அர்னால்டு புதுசா உருவாக்குறாரு. டச் ஸ்டோன் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் மூலியமா ஒரு போயம் பேடா இல்ல குட்டா அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அப்போ டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதர் போயம் கூட கம்பேரிட்டிவ் பண்றது. அப்போ அதர் போயட் அப்படின்னு சொல்லும்போது கிளாசிக் போயட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆன்ஷியன்ட் போயட்டு, ஸோ இந்த மாதிரி போயட்டும் கூட எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு போயட் எடுத்துக்கிட்டு அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள்லயே நீங்க பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள் ஆன்ஷியன்ட்ல எழுதின எல்லா போயமே நல்ல போயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாமளாவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பேட் ஒப்பீனியனை நீங்க வந்து எடுத்துட்டு வரக்கூடாது, ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரக்கூடாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த டச் ஸ்டோன் மெத்தடை வந்து கொண்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அன்பயாஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு போயம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த போயம்குள்ள என்ன இருக்கு அது மட்டும் பார்த்தா போதும்.
அதுல விட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்கிருந்து எடுத்திருக்காங்களா அங்கிருந்து எடுத்திருக்காங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி திங்ஸ். ஸோ வந்து ஒரு ஒரு ரியல் வியூல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுல வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாம ஒரு அன்பயாஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அப்படின்னும் போது ஒரு போயம் எந்த ஏஜ்ல எழுதப்பட்ட போயம், ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போயம் எந்த மாதிரியான விஷயங்கள் அதுல வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றத நாமளா ஜட்ஜ் பண்றது. பர்சனல் போயம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பர்சனல் ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போயம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல நம்மளே இது நம்மளுடைய டேஸ்ட் என்ன இருக்கு அதை நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவோம். இது நல்ல போயம், இல்ல இது வந்து பேட் போயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக இவர் வந்து மேத்யூ வர்னல் என்ன பண்ணாரு அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாரு. அதுதான் டச் ஸ்டோன் மெத்தட். ஸோ டச் ஸ்டோன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிசன் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் வந்து இங்கிலாந்துல என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தட் இருக்கு, ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டச் ஸ்டோன் மெத்தட்ல என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் போயட்ரி அப்படின்னா என்ன இருக்கணும், ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் போயட்ரி அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும், மேனர் இருக்கணும். ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி அப்படின்னா ஹை ட்ரூத் இருக்கணுமா, ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்தாதான் ஒரு 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 நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு போயமா இருக்கும் அப்படின்றத இவர் வந்து கன்சிடர் பண்றாரு. ஸோ அதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டச் ஸ்டோன் மெத்தட் மூலமா அனாலிசிஸ் பண்ணி ஒரு போயம்க்கு நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயமை பத்தி பேசுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் போயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா பிரிக்கிறாரு. ஒன்னு வந்து சதர்ன் பிரான்ஸ். ஸோ சதர்ன் பிரான்ஸ் போயட்ரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா இட்டாலியன் லிட்ரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி நார்த்தன் பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே வந்து இட் டிட் நாட் ஹாவ் எனி ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயம்ல வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஹை சீரியஸ்னஸ் அப்படின்றது இங்க லேக் ஆகுது. கிளாசிக் அப்படின்ற விஷயம் இங்க வந்து இல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இங்க இல்லவே இல்லை அப்படின்றதையும் ஃப்ரெண்ட்ஷிப் போயமை பத்தி சொல்றாரு. அடுத்தது சார்சரை பத்தி இவர் வந்து பேச வர்றாரு. டச் ஸ்டோன் மெத்தட்ல இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சார்சரை பத்தி பேசுறாரு. அப்ப சார்சர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எங்கன்னா பிரெஞ்சு அண்ட் இட்டாலியன். ஆக்சுவலா நம்ம சார்சரை வந்து இவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ். இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி நம்ம அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் வந்து பார்த்தோன்னா லிட்ரேச்சர்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான போயட், பேசிக் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம வந்து பேசியிருப்போம். இவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லியிருப்போம். ஆனா அர்னால்ட், மேத்யூ அர்னால்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து நிறைய பிரெஞ்சுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம், இட்டாலியன்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டிமேட்ல வந்து கன்சிடர் பண்ணலாமே தவிர ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் வந்து கன்சிடரே பண்ண முடியாது அப்படின்றது சொல்றாரு. அடுத்தது இவர் வந்து பார்த்தோன்னா ரெண்டு விஷயத்துல லேக் ஆகுறாரு. ஒன்னு ஐ சீரியஸ்னஸ். இவருடைய போயம்ல ஐ சீரியஸ்னஸ் என்ற விஷயம் கிடையவே கிடையாது. இன்னொன்னு இஸ் நாட் எ கிளாசிக். ஆக்சுவலா இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ சார்சர் வந்து பார்த்தோன்னா லேக் இன் த ஐ சீரியஸ்னஸ். இன்னொன்னு இவர் வந்து பார்த்தோன்னா நாட் எ கிளாசிக். ஸோ இவரை பத்தி சார்சரை பத்தி பேசின பிறகு he move on to another poets. One Milton, another one is Shakespeare. ஸோ ரெண்டு ஆத்தரை பத்தி பேசுறாரு. இந்த ரெண்டு ஆத்தருமே மில்டனா இருக்கட்டும் ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா இஸ் கிளாசிக்ஸ். ஸோ தேர் ஆர் ரெண்டு பேருமே கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு ஃபர்ஸ்ட். அப்போ இவங்களை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம், இவங்க ரெண்டு பேருமே கிளாசிக்ஸ், ஸோ எல்லாத்துலயுமே அவங்க கரெக்டா தான் இருக்காங்க
அப்போ கிளாசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரை கன்சிடர் பண்றாரு அப்படின்னா ஒன்னு மில்டன், இன்னொன்னு ஷேக்ஸ்பியர். அடுத்தது யாரை பத்தி பேசுறாருன்னா ட்ரைடன் அண்ட் போப். இவங்க 2 பேரை பத்தி பேசுறாரு. இதுல ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் படி ட்ரைடன் அண்ட் போப் 2 பேரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருடைய 18th செஞ்சுரியில இவங்க 2 பேருமே கிரேட் போயட், நோ டவுட் அப்படின்னு சொல்லிடுறாரு. நோ டவுட் both of them great poet in the 18th century. ஆனா ட்ரைடனும் போப்பும் பெட்டர் இன் த ப்ரோஸ். ஆக்சுவலா இவங்களுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸுக்கு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரை தவிர்த்து இவங்க போயட்ஸ்ல வரமாட்டாங்க. இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ரோஸ், ஸோ நாட் அ போயட். ஏன்னா இவங்களுடைய இமேஜினேட்டிவ் பவர், அவங்களுடைய இமேஜினேட்டிவ் ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரோஸுக்கு ஓகே, பட் போயம்க்கு வந்து பார்த்தோன்னா நாட் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தே ஆர் கிளாசிக்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு, தே ஆர் கிளாசிக்ஸ் நாட் த போயட்ரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணிடுறாரு, ஷேக்ஸ்பியர் மாதிரியும் மில்டன் மாதிரியும். ஆனா அவங்க எல்லாம் போயம்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்ஸுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஆனா இவங்க வந்து போயம்க்கு வர மாட்டாங்க, ப்ரோஸுக்கு வேணா ஓகே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரே பத்தி பேசுறாரு. தாமஸ் கிரேவ் பத்தி பேசும்போது he did not write much. ஆக்சுவலா இவருடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறையலாம் அவர் எழுதல. ஸோ அவரு நிறைய எழுதாததால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எழுதின ஒரு சில ஒர்க்குகளை மட்டும் கன்சிடர் பண்ணி ஓகே இவரை பொறுத்த வரைக்கும் ஹை பொயட்டிக் வேல்யூ இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தோன்னா மேத்யூ அர்னால்ட் இவர் என்ன சொல்றாருன்னா தாமஸ் கிரேவை பொறுத்த வரைக்கும் ஓகே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் இவர் எங்க போறாருன்னா ராபர்ட் பர்ன். ஸோ ராபர்ட் பர்ன் வந்து பார்த்தீங்கன்னா லேட் 18th செஞ்சுரியில வந்த ஒரு 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 மிகப்பெரிய ஒரு போயட் தான். இவரு இஸ் அ பெட்டர் போயட் அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கன்னா ஸ்காட்டிஷ்ல. ஆக்சுவலா இவர் வந்து ஸ்காட்டிஷ் பத்தின டீட்டெயில தான் அதிகமா கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருடைய போயம்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷை பத்தி எழுதினாரு. நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் பத்தி தான் இருக்கே தவிர இங்கிலீஷை பத்தி அந்த அளவுக்கு இல்ல. ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போயட் தான், எங்கன்னா ஸ்காட்டிஷ்ல தான், இங்கிலீஷ்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம அர்னால்ட் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்னால்ட் டஸ் நாட் கன்சிடர் பர்ன் டு பி கிளாசிக்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா ராபர்ட் பர்னும் கிளாசிக்ல என்ன பண்ண முடியாது, கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ இவரும் வந்து பார்த்தோன்னா சாசர் மாதிரி இவரும் இந்த கிளாசிக்ஸ்ல சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பர்ன் டு லேக் த ஹை சீரியஸ்னஸ் டிசைட் ஆஃப் போயட்ரி. இவருக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த சீரியஸ்னஸ், ஹை சீரியஸ்னஸ் அப்படின்றது இவருக்கும் லேக் ஆகுது. யார் மாதிரினா சாசர் மாதிரி. அப்போ இவங்க 2 பேரையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். சாசரும் பர்னும் சேம் வேவ்ல தான் இருக்காங்க. அடுத்தது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பைரன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த். ஆக்சுவலா இவங்க எல்லாமே வந்து ரொமான்டிக் பீரியட்ல இருக்கிற போயட்ஸ். ஸோ இவரை பத்தி இவங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அர்னால்டு எடுத்த உடனே டஸ் நாட் பாஸ் எனி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தேர் போயட்ரி. ஸோ இவங்களுடைய போயட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா. ஏன்னா இவரே வந்து இவங்களுடைய ஏஜ் கிட்ட தான் வராரு. அப்போ இவருடைய எந்த எஸ்டிமேட்டும் வச்சு என்ன பண்ண முடியல அப்படின்னா இவங்களை வந்து ஒரு கிளாசிக்ஸா, ஹை சீரியஸ்னஸ் கம்மியா இருக்கா, என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவர் வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் பண்ண விரும்பல. ஸோ இவர் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இவங்கள பத்தி எதுவும் கொடுக்கல. ஸோ அது வந்து ரீடர் கையில தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படிச்சுட்டு இவங்க என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க அப்படின்றத நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி அவர் வந்து கொண்டு வந்துடுறாரு. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ரொமான்டிக் பீரியட்ல இருக்கிறவங்க மச் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இஸ் பர்சனல் பேஷன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ்வர்த் போறாரு, ஒரு ஃப்ளவரை பார்க்குறாரு, பார்த்த உடனே ஓகே அவர் வந்து அந்த போயமை பத்தி எழுதுறாரு. ஸோ அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சன் அப்படின்னு பார்க்கும்போது
as they are close to his age அப்படின்றாங்க. ஸோ அந்த மேத்யூ அர்னால்டோடைய ஏஜ்லயே இவங்களும் இருக்கிறதால இவங்கள பத்தி எதுவும் நான் பெருசா வந்து பார்த்தேன்னா இவங்க கிளாசிக்ஸ் அப்படின்லாம் நான் எந்த இதுவும் கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் விஷயம், பொயட்ரி அப்படின்றது கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறாரு. அடுத்தது 3 எஸ்டிமேட், ரியல் எஸ்டிமேட், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட், அதுக்கப்புறம் பர்சனல் எஸ்டிமேட். ஸோ 3 எஸ்டிமேட்டை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தடுக்கு வராரு. டச் ஸ்டோன் மெத்தட்ல யார் யாரெல்லாம் கிளாசிக்ஸ் ஹை சீரியஸ்னஸ் இருக்கு, இதெல்லாம் யாருக்கு வந்து லேக் ஆகுது, இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பர்ன், ராபர்ட் பர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்காட்டிஷ் நாட் இந்த இங்கிலீஷ் அப்படின்ற விஷயத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கொடுத்துட்டு ஃபைனலா இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாரு, பொயட்ரி அப்படின்றது இஸ் அ சுப்பீரியர் டு பிலாசபி. பொயட்ரி அப்படின்றது அது பிலாசபியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், ரிலீஜியஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே வந்து சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்கம்ப்ளீட். ஆக்சுவலா ஒரு சயின்ஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றாரு. எப்பன்னா பொயட்ரி இல்லை அப்படின்னா இட்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு எஸ்ஏ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் இதுல நம்ம படிக்க வேண்டியதை அவுட்லைனா நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல அந்த பர்டிகுலர் எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா இந்த புக் வேணும் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. புக்கு வாங்கி படிக்கிறது ஐடியா இருக்கு அப்படின்னா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.